எசாயா அதிகாரம் 54 பயப்படாதே, நீ வெட்கப்படுவது இல்லை, நாணாதே, நீ லட்சை அடைவது இல்லை. இந்த விஷயத்தில் நான் வெட்கப்பட்டு போயிடுவேனோ அப்படிப்பட்ட ஒரு பயம் உங்களுக்குள்ளே இருக்குன்னா உங்களை பார்த்தா ஏசப்பா சொல்கிறாங்க, பயப்படாத, நீ வெட்கப்படுவது இல்லை. ஏசப்பாவை மட்டுமே நம்பி இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஏசப்பா பெரிய காரியங்களை செய்வாங்க. நீங்கள் வெட்கப்படுற மாதிரியான சூழ்நிலைகள் வேணால் இப்போ உங்கள் கண்களுக்கு முன்பாக இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுது, நீங்கள் வெட்கப்படுவது இல்லை. நீங்கள் வெட்கம் அனுபவித்ததற்கு ரெட்டிப்பான நன்மையை தான் ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிறாங்க. அதனால் இன்னும் என் வாழ்க்கையில் இந்த விஷயத்தில் வெட்கம் வந்துடுமோ அப்படிப்பட்ட பயங்கள் உங்களுக்கு வேணாம். கர்த்தர் தருகிற இந்த வார்த்தையை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. நீங்கள் தானப்பா சொன்னீங்க, பயப்பட வேணான்னு சொன்னீங்களே, எனக்கு பயமாக இருக்குது, இந்த பயம் என்னை விட்டு நீங்கட்டும்னு சொல்லுங்கள். நீ வெட்கப்படுவது இல்லைன்னு எனக்கு வாக்கு கொடுத்தீங்கல்ல ஏசப்பா, வெட்கப்படுற மாதிரியான சூழ்நிலைகளை நான் பார்க்குறேன், ஆனால் உங்கள் வார்த்தையை நான் நம்புகிறேன் ஏசப்பா, நான் உங்களை நம்புகிறேன் ஏசப்பா, நான் வெட்கப்படுவது இல்லை அப்படின்னு அப்பா தந்த வார்த்தையை உறுதியாக ஏசப்பா மேலே இருக்கிற அந்த முழு விசுவாசத்தோடு சொல்லுங்கள். ஒருவேளை உங்களுக்குள்ள விசுவாசம் குறைவுள்ளதாக இருக்குமானா கூட அதை கூட ஏசப்பாவுக்கு தெரியப்படுத்துங்க. ஏசப்பா, உங்களை என்னால் விசுவாசிக்க முடியல, எனக்கு இந்த விஷயத்தில் ஒரு நம்பிக்கையே வரமாட்டேங்குது, ஏன்னா பாதை ரொம்ப கடினமாக இருக்கிறது, நான் போயிட்டுருக்கிற இந்த கஷ்டமான இந்த சிச்சுவேஷனில் உங்களை விசுவாசிக்க, உங்கள் வார்த்தையை முழுசாக நம்பி நம்பிக்கையோடு உங்களுக்காக காத்திருக்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பான்னு கேளுங்க. விசுவாசத்தை துவக்குகிறவர் கூட ஏசப்பா தான். அதனால் உங்களுடைய விசுவாச குறைவுகளை கர்த்தர் மாற்றி ஏசப்பாவுக்குள்ள, அவருடைய வார்த்தைக்குள்ள விசுவாசிக்க அந்த ஃபேத்தை உங்களுக்குள்ள கர்த்தர் வைப்பாராக. பயப்படாதீங்க, நீங்கள் வெட்கம் அடைவது இல்லை. ஆமென். Have a blessed day. God bless you.